நாடு முழுவதும் பல கோட்டைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உயிர்ப்புடன் சில கோட்டைகள் மட்டும்தாங்க இருக்கு. அந்த வகையில நாம இங்க பார்க்க போற கோட்டை திருமயம் கோட்டை தாங்க. இந்த திருமயம் கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை டு காரைக்குடி நெடுஞ்சாலையில் உள்ள திருமயம்ங்கிற நகர்ல தான் 40 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அது மட்டும் இல்லாம இந்த திருமயம் கோட்டை பல வரலாற்றையும் கொண்டிருக்கு. இந்த திருமயம் கோட்டை 1687ஆம் ஆண்டில் ராம்நாட்டின் ராஜாவான விஜய ரகுநாத சேதுபதியால் கட்டப்பட்டிருக்கு. பின்னர் கோட்டை அவரது மைத்துனரான ரகுநாதராய தொண்டைமானிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்த கோட்டையை சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள் என பல பேர் இந்த ஊரை ஆட்சி செஞ்சிருக்காங்க. குறிப்பா பாளையக்காரர்கள் போர்கள்ல கிளர்ச்சி தலைவர்களின் முக்கியமான ஒரு கோட்டையா இந்த திருமயம் கோட்டை அமைஞ்சிருக்குதுங்க. பாஞ்சாலக்குறிச்சி தளபதி கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமைத்துறை இந்த கோட்டையில் கைது செய்யப்பட்டாரு. இதனால இந்த கோட்டை உள்ளூர் மக்களால் ஊமையன் கோட்டைனும் அழைக்கப்படுது. திருமயம் என்பது திரு மையம் என்ற வார்த்தையிலிருந்து மருவி திருமயம்னு அழைக்கப்படுது. இந்த கோட்டை திருமயம் ஊர்ல 1/3 பங்குதான். இந்த கோட்டை பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில ஒரு எல்லை பகுதியா அமைஞ்சிருக்குது. கிபி 8ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த பகுதியை முத்தரையர்கள் ஆண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதி சோழர்கள் வம்சம் கொண்டு வரப்பட்டிருக்கு. கிபி 13ஆம் நூற்றாண்டுல இந்த பகுதி பாண்டியர்களுக்கு கீழே வருது. 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகர மன்னர்களுக்கு கீழேயும் 16ஆம் நூற்றாண்டு மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள்ல ராமநாதபுரம் மன்னருக்கும் கீழே ஆளுமைக்கு உட்படுது. ராமநாதபுரம் மன்னர் கிழவன் சேதுபதி காலத்துல 1676 திருமயம் மலையை சுத்தி ஒரு கல்கோட்டை எழுப்பப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டைய மரவன் கோட்டைனும் சொல்றாங்க. கிழவன் சேதுபதிக்கு அப்புறம் சேதுபதி தண்டதேவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. அந்த சமயத்துல கிழவன் சேதுபதி மகன் பவானி சங்கருக்கும் தண்டதேவருக்கும் அரசுரிமை போர் ஏற்படுது. இந்த அரசுரிமை போருக்கு அப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் ரகுநாதராய தொண்டைமான் உதவியால தண்டதேவர் வெற்றி பெறுகிறாரு. வெற்றிக்கு பிறகு தண்டதேவர் திருமயம் கோட்டைய ரகுநாத தொண்டைமானுக்கு சன்மானமா வழங்குறார். 1723 இருந்து திருமயம் இந்த கோட்டையும் தொண்டைமான் மன்னர்களுக்கு கீழே வருது. அதுக்கப்புறம் 1801 பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கு எதிரான போர்ல திருமயம் கோட்டை ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கா செயல்பட்டிருக்கு. இதுதான் இந்த திருமயம் கோட்டை கடந்து வந்த பாதையாவும் அமைகிறது. இந்த திருமயம் கோட்டை வட்ட வடிவில் அமைந்ததுதான் இந்த திருமயம் கோட்டை. இந்த கோட்டையை சுற்றி அகழியும் இந்த அகலில முதலைகளும் நஞ்சுத்தன்மை கொண்ட பாம்புகளும் இருந்ததா சொல்லப்படுது. 1731 தஞ்சை தளபதி அனந்தராவ் புதுக்கோட்டைக்கு எதிராக படையெடுத்து வந்தப்ப இந்த கோட்டைய 15 மாதம் முற்றுகையிட்டும் கைப்பற்ற முடியாம விட்டு போறாரு. அந்த அளவிற்கு பாதுகாப்பு நிறைந்த கோட்டையா இந்த கோட்டை விளங்கி இருக்கு. இந்த கோட்டையில 2 குடைவரை கோவில்கள் உள்ளது. 2மே பல்லவர்கள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வழிபாட்டுல இருக்கு என்பதுதான் மேலும் சிறப்பு வாய்ந்ததா அமைகிறது. சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவு ஒரு நிலநடுக்கம் வருது. அப்போது திருமயம் கோட்டையில இருந்து கதவு மாதிரி ஒரு பாறை உடைந்து விழுது. அப்போதுதான் இங்கு உள்ள மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு இங்க ஒரு கதவு இருக்குன்னு. காரணம் பாறையில அவ்வளவு துல்லியமா செதுக்கப்பட்டு இருக்கு. கட் பண்ற நவீன இயந்திரம் மாதிரி ஒரு சின்ன இடைவேளை கூட இல்லாம அந்த பாறையில பொருத்தப்பட்டிருக்கு. பாறைக்குள்ள போய் பார்த்தா மொத்த இடமும் காலியா இருந்ததோட மட்டும் இல்லாம குகைக்குள்ள மிக பெரிய சிவன் சிலையும் இருந்திருக்கு.